ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக். திஸ் இஸ் டேவிட் ஷர்மி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஹாஸ்டலில் பிஜியில் இருக்கிறவங்க ஹெல்த்தை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நானும் வந்து பிஜியில் தான் இருக்கேன். ஸோ என்னோட ஹெல்த்தை எப்படி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மேபி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. டெய்லி மார்னிங் ப்ரஷ் பண்ணவொடனே வெந்தயம் எடுத்துக்கோங்க. சில பேர் தண்ணியில் ஊற வச்சு எடுப்பாங்க. ஆனால் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு சுத்தமாகவே தெரியாது. அதுக்கப்புறமா 5 to 6 பாதாம் கிட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. டெய்லி ஒரு குக்கும்பர் கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அண்ட் தென் வந்துட்டு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட்டாவது எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ட்ராகன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பொமிக்ரானட் என்ன கிடைக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு நான் ஆமெரிக்கான் கார்ன் எடுத்திருக்கேன். ஐ மீன் ஸ்வீட் கார்ன். உங்களுக்கு நாட்டு மக்காச்சோளம் கிடச்சிதுன்னா அது ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்துட்டு ஆகரோ கெட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கெட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கெட்டிலை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கன்சியூம் பண்ணுற வாட்டரில் டெய்லி ஒரு பீஸ் வந்து பாதாம் பிசின் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்துட்டு நீங்கள் குடிக்கிற தண்ணியில் வந்து அது ஊறிட்டே இருக்கும். நீங்கள் கன்சியூம் பண்ண பண்ண உங்களோட பாடி ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டே இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் ஏதாவது டீ, காஃபி குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பைஸ் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஊற விட்டுட்டு அண்ட் தென் நீங்கள் அதை கன்சியூம் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சியூம் பண்ணிகிட்டே இருங்க. பிகாஸ் வந்துட்டு உங்களோட பாடி ஹைட்ரேட்டாக இருந்தால் ஸ்கின்னும் க்ளோ ஆகும், ஹேர் க்ரோத்தும் நல்லாவே இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் எப்போல்லாம் வந்து ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் கையிலேயே வந்து ஒரு குட்டி டப்பாவில் சியா சீட் வச்சுக்கோங்க. தயிரில் சியா சீட் போட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஃப்ரூட் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது அது ரொம்ப உங்கள் ஸ்டொமக் வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் சியா சீடை வந்து சோக் பண்ணிங்கனாவே போதும் அது நம்மளுக்கு. அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு எப்பயாவது காஃபி, டீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஒயிட் சுகர் நீங்கள் வந்து ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணலாம், நாட்டு சர்க்கரை. அது கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு மல்டி கிரெயின்ஸ் ஏதாவது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டாணி, சுண்டல் என்னென்ன உங்கள் கைக்கு கிடைக்குதோ எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு நைட்டே வந்து ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து உப்பு போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் இதையே தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். சிகப்பு அவல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பாலில் போட்டு ஊற வச்சுட்டு நாட்டு சக்கரை போட்டுட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கன்சியூம் பண்ணிவிட்டு அந்த பாலையும் குடிச்சிட்டிங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அன்னெசரியாக வெளியே வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.